பிள்ளைகள் பேணுதலா பரதா போட்டு ஹிஜாப் போட்டு நோஸ் பீஸ் போட்டு அப்படியே தங்களை பாதுகாத்து வச்சிருப்பாங்க. நிக்காஹ்னு ஒண்ணு வரும், திருமணம் அப்படின்னு, பிரைடல் மேக்கப், மை பிக் டே அப்படின்னு ஒரு இப்ளீஸ் வருவா, பெட்டி ஒண்ணு தூக்கிட்டு வருவா. அது சவப்பெட்டின்னு இவளுக்கு தெரியறது. ஏன்னா கபர் கொண்டு போற ஒரு பெட்டி கொண்டு வருவாங்கல்ல, அந்த பெட்டின்னு இது தெரியறதுல அவ டிக்கின்னு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வருவா. வந்து அப்படி சாஞ்சு உட்கார சொல்லிடுவா. அப்புறம் 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 என்னென்னமோ கிரீம்களை அப்புறமா அந்த ஸ்கின் டோனுக்கு அந்த மாதிரி அப்பணுமா. நல்லா நம்ம வச்சு 4 அப்பணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலாச்சாரத்துல இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துடலாம். ஆனா அதை செய்யறதுக்கு தான் இங்க தலைமைகள் இல்ல, தலைவர்கள் இல்ல, ஏன்னா தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, கேட்கறதுக்கு நாதி இல்ல, ரசூல்லா இல்ல பாத்தீங்களா. அதனால ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்று தடவுறாளுக போட்டு தடவி இது பண்ணிட்டு ரைட் ஓகே ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடிச்சது. அடுத்து ஒரு கிரீமை கொஞ்சம் எடுத்து இப்படி சாணியை செவுத்துல தட்டுற மாதிரி போட்டு நல்லா முழுகுன்னு மொழிகி அடுத்து ஒரு ஸ்ப்ரே ஓகே அடுத்து செட் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பிரஷ் எடுத்துக்கிட்டு என்னென்னத்தையோ தடவி தேய்க்கிறா, அது ஒரு பக்கம். அடுத்து என்ன செய்யறா, அந்த கண்ணுக்கு மேல ரோஸ் கலர் அப்பிட்டு அதுல என்னென்ன சிக்னாவை போட முடியுமோ போட்டு எல்லாம் அமுத்தி வச்சு எடுத்து அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறா. க்ளோஸ் அப்ல ஜூம்ல பார்த்தா ஒரு பேய் பார்த்த மாதிரியே இருக்கு. வேற நான் அல்ல பாதுகாக்கணும், நான் பேயெல்லாம் நேர்ல பார்க்கல, பேயின்னு ஒரு வேலை இருந்தா அப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கண்ணு இருக்கு. அதுலயும் ஒரு டூப்ளிகேட் இமை அப்படி வளைச்சு மடிச்சு வைக்கிறாளுங்க. ஏன்னா இருக்கிற இமை பத்தல அழகா இல்ல, அதனால அது வளைஞ்சு இருக்கணுமா. அப்படி ஒரு டூப்ளிகேட் இமையை ஒட்டி விட்டு அப்புறம் இங்க கொஞ்சம் ரோஸ், இங்க கொஞ்சம் ரோஸ், இங்க கொஞ்சம் ரோஸ், அதுக்கு பேர் என்ன, பிளஷ். பிளஷ்ல தூக்கி போடுங்கடின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பிளஷ் அப்படியே ரோஸ் வந்து இங்க இதெல்லாம் தடவணும். அப்புறம் மூக்குல 3 கிரீம் தடவணும். இந்த மூக்கும் இந்த சைடும் எடுப்பா தெரியும். அதனால இங்க ஒரு கிரீம் தடவி அதை எடுப்பா வந்து மூக்குக்கு 3 கிரீம். அப்புறம் உதட்டுல தடவுரா 2-3 கிரீமை தடவி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு வழியா உதட்டு அந்த சேலை கலருக்கு கொண்டு வந்து அதுக்கு மேல ஸ்ப்ரே பண்றா, அதுக்கு மேல லிப் கிளாஸ் போடுறா. எல்லா கருமத்தையும் பண்ணிட்டு அதுக்குதான் அவளுக்கு முக்கிய தேங்க்ஸ் சொல்றாள். அக்கா நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு, 12 மணி வரைக்கும் அவ்வளவு ஸ்வெட் ஆச்சு, அந்த மேக்கப் கலையவே இல்லைன்னு சொந்தக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜஸாக்கல்லா அல்ஹம்துலில்லாஹ். அட பரதேசி நாய்களா, நீங்க நன்றி சொல்றதுக்கு இந்த வேலைக்கு அல்லாஹ் தான் கிடைச்சானா உங்களுக்கு? முகம் கழுவிட்டு அவ அடுத்த நாள் பார்த்தா மாப்பிள்ளைக்கு அடையாளம் தெரியல, என் பொண்டாட்டியை கூப்பிடுங்கன்றான். அந்த மாதிரி என்ன வேலை நடக்குதுன்னு சரியா சொல்லட்டுமா? நம்ம முகம் கொஞ்சம் சில சமயம் பிம்பிள்ஸ் வரும், எல்லாரும் முகமும் பளபளன்னு இருக்க போறது இல்ல, சில சமயம் பிம்பிள்ஸ் வரலாம். மேடு பள்ளத்தோட முகத்தை இறைவன் கட்டமைச்சிருக்கான். இவங்க என்ன செய்யறாளுங்க, இந்த கிராமத்துல மண் தரையெல்லாம் சாணி பூசி மொழுகுவாங்க. நல்ல கோட்டிங் திக்கா எடுத்து சாணியை தெளிச்சு பூசி மொழுகுவாங்க. ஒரு 4 நாள் தாங்கும். இந்த 4 மணி நேரம் மேக்கப் தாங்கிறதுக்கு இவளுக்கு பூசி மொழுகக்கூடிய விஷயம் தான். அங்க சாணி தர, இங்க மேக்கப் கிரீம் பொம்பளை பிள்ளையோட முகம், அவ்வளவுதான் வித்தியாசம். சாணி பூசி மொழுகிற வேலையை தான் பொம்பளை பிள்ளையோட முகத்துல செஞ்சு நீங்கெல்லாம் அல்லாஹ் நேரடியா பாதுகாத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. உங்களை கொண்டு வந்து ஒரு மதரசால ஒரு கண்ணியமான உடையோட ஒரு டேக் யூனிஃபார்மா போட்டு சுபஹானல்லாஹ் ரொம்ப பேடுதலா உட்கார்ந்துருக்கீங்க, அல்லாஹ்வினுடைய மன்றத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அங்கேயும் சில பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்க. நான் மன்னார்குடியில இருந்து வந்திருக்கேன், நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன், நான் நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கேன், நான் அங்க இருந்து வந்திருக்கேன், நான் இங்க இருந்து வந்திருக்கேன். தமிழ்நாட்டோட பல்வேறு இடங்கள்ல இருந்து போய் ஃபர்தாவோட ஹிஜாபோட போய் உட்கார்ந்துக்கிட்டு கத்துக்கிட்டா நான் உங்கள்கிட்ட தான் மேக்கப் கத்துக்குவேன், 15 நாள் ட்ரைனிங், மாடியிலேயே சாப்பிட்டு இங்கேயே தங்கிக்கலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதனால உங்கள்கிட்ட நாங்க மேக்கப் படிக்க வந்திருக்கோம் சொல்லி 50,000 ரூபாய் காசை கட்டி 1 லட்சம் ரூபாய் காசை கட்டி கடனை உடனே வாங்கி கொண்டு வந்து எங்க வீட்டுக்காரரு படிச்சா உங்கள்கிட்ட தான் படிக்கணும்னு என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய உங்கள்கிட்ட தள்ளி விட்டுருக்காரு. அப்ப அந்த ஹஸ்பண்ட் என்னெல்லாம் பார்த்திருப்பாரு, அவளோட வீடியோஸ், ஊர் பிள்ளைகளோட எல்லா மேக்கப் வீடியோஸும் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திருப்பாரு. எவ்வளவு பெரிய புரட்சி, எங்க ஹஸ்பண்டே என்னை வந்து நீ கத்துக்கிட்டா இவள்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை தள்ளி விட்டுருக்காரு. அத்தனை பிள்ளைகளும் ஏழை வீட்டு பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளும் வாழ்க்கையில வறுமையை எப்படி கடக்கிறதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள். ஏற்கனவே இறைவன் வறுமையையும் கஷ்டத்தையும் தந்திருக்கான், சோதனையை தந்திருக்கான். அந்த உலகத்துல உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கல, மறுபடியும் வந்து இந்த பிரஷ் எடுக்கிறேன், மேக்கப் ஆர்டிஸ்டா போறேன் அப்படின்னு, இந்த கோன் மெஹந்தி போடுறதுக்கு வர்றேன் அப்படின்னு இந்த பிள்ளைகள் வந்து ஒரு அரங்கத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. நீங்களும் ஒரு அரங்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க, அவங்களும் ஒரு அரங்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. நம்ம இயற்கையான காத்துல உட்காந்துருக்கோம், மரம் செடி கொடி அல்லாஹ்வுடைய குர்ஆனோட. அவங்க எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி ரூம்ல உட்காந்துருக்காங்க, பயங்கர ரிச்சா. எப்பயுமே ஒரு பொருளை விற்கணும், தப்பான பொருளை விற்கணும்னா அதுக்கு பல வேலைகளை செய்யணும், இயற்கையாலாம் செய்ய முடியாது. இறைவன் நீங்க எங்க இருக்கீங்க, அந்த பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. உங்க வயசு பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளும் இல்ல, இதே உலகம் தான், இதே பூமி தான், இதே ஊர்கள் தான், இதே கஷ்டங்கள் தான். ஆனா யாரை எங்க இறைவன் எங்க உட்கார வச்சிருக்கான்னு பாருங்க. இறைவனுக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும். எல்லாம் எந்த சூழ்நிலையும் உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செஞ்சிடக்கூடாதுங்கிற பாதுகாப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இன்ஷாஅல்லாஹ் சோசியல் மீடியா வழியா அவளுக்கு பண்ற இப்ளீஸ்தனங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பிள்ளைங்க மனசுக்குள்ள நம்மளும் இப்படி பண்ணலாம், நம்மளோட கல்யாணத்துலையும் இப்படி செய்வோம், நம்ம அக்காவுக்கு இப்படி செய்வோம், வீட்டுல இருக்கும்போது நம்ம இப்படி செஞ்சு பார்த்துக்குவோம், நம்ம நல்லா இருக்கமா, ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ், அத்தனை கிரீம்ஸும்.
அத்தனை பொருட்களும் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ். கர்ப்பப்பையை நேரடியாக பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த மேக்கப் கிட்ல, மேக்கப் ஐட்டம்ஸ்ல இருக்கு, அந்த கிரீம்கள்ல இருக்கு. என்ன செய்யறது? அதுல ஒருத்தியோட புரட்சி வரலாறு கதையை போட்டிருக்காங்க. இவங்க வந்து இருந்தாங்களாம், அவங்களுக்கு வந்து அப்பா செத்து போயிட்டாங்களாம். அப்போ வீட்டை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறது தெரியலையா, ஒரே ஒரு நகை தான் இருந்துச்சா, அந்த நகையை கொண்டு போய் வட்டிக்கு அடகு வச்சாங்களாம். அந்த காசை எடுத்துக்கிட்டு போய் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சாங்களாம். அந்த பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு வந்து வீடு வீடா போய் எல்லா பெண்களுக்கும் மேக்கப் பண்ணாங்களாம். அதுல சம்பாதிச்சாங்களாம், பெரிய ஆள் ஆனாங்களாம். நிறைய பேருக்கு சொல்லி தரணும்னு இன்னைக்கு அந்த மேக்கப் சொல்லி தர டீச்சர் ஆயிட்டாங்களாம். அது பிறகு என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாங்களே, நிறைய அவார்டு வாங்குறாங்களாம். பல வெளிநாடுகளுக்கு போய் மேக்கப் பண்றாங்களாம். பேண்ட் சட்டையை போட்டு தலைக்கு துணி சுத்திட்டு போறாமா ஃபிளைட்டுக்கு, கையில ஒரு சூட்கேஸை உருட்டிக்கிட்டு. விளங்குமா இந்த கூட்டம்? முஸ்லிம்களின் கூட்டம். அவர் முஸ்லிம்ங்கிறதுனால தான் முஸ்லிம் பிள்ளைகள் அவள்கிட்ட படிக்க போறாங்க. எங்கேயாவது நான் ஏழையாக இருக்கேன், எனக்கு பொருளாதாரம் வேணும், நீ ஏழையாக இருந்து செத்தாலும் சாகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஹராமான ஒரு வேலையை செஞ்சுட்டு அதனால எனக்கு சம்பாத்தியம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதன் பின்னாடி, அந்த காசு பின்னாடி நீ போனேன்னா நாளைக்கு சொர்க்கமா நரகமான்னு வரும்போது என்ன செய்வீங்க? மனுஷனுக்கு என்ன நினைப்புனா, செத்தா பாத்துக்கலாம், யாருக்கு தெரிய போகுது, செத்தா பாத்துக்கலாம், இவங்களா அப்படிதான் சொல்லுவாங்க, செத்தா பாத்துக்கலாம், இதனால என்ன? இங்க இருக்க ஒரு பிள்ளைக்கு கூட இந்த மேக்கப் பண்ணாதான் அழகுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. உடம்புல 72,000 நாடி நரம்பு கிடக்கு. இவ்வளத்தையும் படைக்க தெரிஞ்ச இறைவனுக்கு ஒருத்தர் முகம் மாதிரி ஒருத்தர் முகம் கிடையாது உலகத்துல. அப்படி வித்தியாசப்படுத்தி படைக்க தெரிஞ்ச இறைவனுக்கு ஒருத்தர் கைரேகை மாதிரி உலகத்துல எவனோட கைரேகையும் ஒத்து போகாதான். அதனாலதான் எல்லா ஏர்போர்ட்லயும் கைரேகை வச்சு செக் பண்றாங்க. ஏன்னா கையெழுத்தெல்லாம் மாறிடும், யார் வேணா போடலாம், கைரேகை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு கட்டவிரல் கைரேகை யாரோட கட்டவிரல் கைரேகையோடையும் ஒத்து போகாதான். எத்தனை வித்தியாசத்தை இறைவன் வச்சான். உலகம் உள்ளாக எத்தனை கோடி மக்கள், எவ்வளவு பெரிய ஒரு படைப்பு யோசிச்சு பாத்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஏதோ ஒரு டெக்னாலஜி இறைவன் தந்திருக்கானே, ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவத்தை தந்திருக்கானே, ஸ்பெஷாலிட்டிய. இவ்வளவு வைக்க தெரிஞ்ச இறைவனுக்கு இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஐப்ரோஸ் நல்லா அடர்த்தியாக்கி, கொஞ்சம் வேற கலர்ல பெயிண்ட் அடிச்சு, கொஞ்சம் உதட்ட இன்னும் கொஞ்சம் கலர் ஆக்கி இப்படி படைக்கலாம். அப்படி படைக்க தெரியாதா? நம்மள இப்படிதானே படைச்சான், இந்த உருவத்துல தானே படைச்சான், இந்த நேரத்துல தானே படைச்சான், இந்த மாதிரி தானே அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தான். இவ்வளவு படைக்க தெரிஞ்ச இறைவனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி படைக்க தெரியாதா? தேவையில்லை. இதுதான் வந்து இறைவன் தந்தது அப்படின்னா, இறைவன் தந்தது எனக்கு பிடிக்கல, என்னை நான் வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண விரும்புறேன் அப்படிங்கறதான இந்த வேலை. இந்த போன் இருக்கு அப்படின்னா, இந்த போனை ஓபன் பண்றதுக்கு நான் ஃபிங்கர் பிரிண்ட் போடலாம், நம்பர் போடலாம், லாக் போடலாம். சில சமயம் அந்த லாக்குக்கு வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் வைப்பாங்க, இப்படி முகத்தை காமிச்சாதான் திறக்கும். இந்த பிள்ளைகள் மேக்கப் போட்டு ஃபேஸ் ரெகக்னிஷன் காட்டினா இல்ல இது நீ இல்லைன்னு போன் திறக்க மாட்டேங்குது. பிறகு மேக்கப் எல்லாம் கலைச்சு தொடச்சு கழுவிட்டு வந்த பிறகு இப்படி பண்ணோடனே போன் ஓபன் ஆகுது. ஆளையே மாத்திடுறாங்களா இல்லையா? அடையாளம் தெரியல, இது நீ இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேலைத்தனத்தை செய்யறாங்கன்னா இது படைத்த இறைவனுடைய படைப்புக்கு எதிரான செயல். இந்த மேக்கப்புங்கிறது அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லை. எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைல மேக்கப்னா என்னன்னா, ஒரு கிரீம் போடுவோம், பவுடர் அடிப்போம், பிறகு வந்து இந்த ஐப்ரோஸ் கொஞ்சம் ஐப்ரோ பென்சில் வச்சிருப்போம், கண்மை போடுவோம், அதிகபட்சம் போனா லைட்டா லிப்ஸ்டிக் போடுவோம். இவ்வளவுதான் எங்களுக்கு மேக்கப்னா என்னன்னு தெரியும். இதுல வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியுற மாதிரி தெரியுமே தவிர மற்றபடி இது அதுலயும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஆனா உருவம் எல்லாம் மாறாது. ஆனா இன்னைக்கு இவளுங்க பண்ற வேலை ஆளையே மாத்திடுறாளுங்களேமா. கழுவுனா வேற ஆளா இருக்காளே, என்ன பண்றது இது எப்படின்னு பார்க்க போனா, இந்த பிள்ளைகள் போய் பிரைடல் மேக்கப் பண்றாங்கல்ல, அந்த பிள்ளைகளோட போட்டோ வீடியோ எடுத்து அவங்களோட பேஜ்ல போட்டு விளம்பரப்படுத்துறாங்க. இது மாதிரி பண்ணணுமா, எனக்கு புக் பண்ணுங்க, இது மாதிரி பண்ணணுமா, எனக்கு புக் பண்ணுங்க, நரகத்துக்கு போடுமா, எனக்கு புக் பண்ணுங்க. ஒவ்வொருத்தியோட பேஜ்லயும் ஆயிரக்கணக்கான போட்டோஸ் வீடியோஸ் கிடக்கு. நம்ம பிள்ளைகளோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பேடுதலா ஹிஜாபோட ஃபர்தாவோட இருக்கிற பிள்ளைகள் அந்த ஒரு அன்னைக்கு அலங்காரம் பண்ணி அவங்களோட போட்டோ எப்படி கொடுத்தாங்க, ஊர்ல இருக்க உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளையும் பார்ப்பான், எல்லாம் பார்ப்பான், என்னதான் செய்வான், எடுத்து யார் வேணா என்ன வேணா செய்யலாம். இன்னைக்கு ஏஐ அப்படிங்கிற ஆப் வந்த பிறகு உங்க உஸ்தாத வெளிநாட்டுல இருந்து ஏதாவது பேசுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா நம்ப முடியாது, யார் வேணா அவங்கள மாதிரி பேசலாம். ஏஐ ஆப் அப்படி வந்துருச்சு, பேசுற வீடியோ ஒண்ணு உண்மையா நம்ப முடியாது, அவங்க இந்த செய்தியை தான் பேசுறாங்களா நம்ப முடியாது. அதே உருவத்துல அதே குரல்ல அவங்க பேசுற மாதிரியே பேசி வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும். அவ்வளவு கேவலங்கள் நடந்து கொண்டிருக்கு. தஜ்ஜாலோட ஆட்சி மாதிரி இருக்கு. எல்லா உருவத்திலையும் வருவானா, எல்லாரும் மாதிரியும் ஏமாத்துவானா, அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்ல கூத்துக்கள். இந்த இடத்துலதான் பிள்ளைகள் போட்டோவை கொடுக்க வீடியோ கொடுக்க சம்மதிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போனா எதுக்கு இப்படி போட்டிருக்கீங்கன்னா, நாங்க எல்லாரோட அனுமதியும் வாங்கி தான் போட்டிருக்கோம், யார் நாங்க பெர்மிஷன் இல்லாம நாங்க எதையுமே போடலையே. சில பிள்ளைகள் மேக்கப் பண்ணிட்டு என்னோட போட்டோ நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவளுக்கு குறுக்கு புத்தியில போய் யோசிச்சு, அப்பனா நீங்க வந்து முகத்தை பிளர் பண்ணி போடுறதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% நான் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன், நீங்க 50,000 தர தேவையில்லை, 45,000 தந்தா போதும், 40,000 தந்தா போதும், உங்க ஃபேஸை நான் பிளர் பண்ணி போட்டுருவேன், நீங்க யாருன்னு தெரியாது, அப்ப முகத்தை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் நரகத்துல நெருப்புல போட்ட சம்மதமா உங்களுக்கு? இந்த கேள்விக்கு பதில் இல்லாத சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி போயிருச்சு. அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கிறது முன்கூட்டிய பாதுகாப்பு, நமக்கு மட்டும் இல்ல, எதிர்த்த மாதிரி வர்ற ஆண்களுக்கும் சமூகத்துக்கும் எல்லாத்துக்குமே.
என்ன செய்யலாம்? ஆளுக்கு ஒரு மேக்கப் கிட் வாங்கி கொடுத்துட்டு போமா? 2 பிரஷ், ஒரு பிளஸ், 2 பிளஸ். ஆலிமாக்கு 4 வருஷம் படிச்ச பிள்ளை டெய்லி நைட்டு ஃபுல் மேக்கப் போட்டு தான் தூங்குவாளாம். தூங்க போறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் மேக்கப் போட்டு தான் தூங்குவாளாம் தினமும், தெரியுமா? இவளுக்கு வெளியே போகும்போது மேக்கப் போட்டு போறாளுங்க, ஏதோ மத்தவங்களை கவர்றதுக்காக விளங்குது. இவ தூங்க தான் போறா, தூங்கும் போது மேக்கப் போட்டு தான் இருப்பா, பகல்லையும் மேக்கப் போட்டு தான் இருப்பா. ஒரு பெட்டி கடைக்கு முட்டை வாங்க போனாலும் மேக்கப் பண்ணிட்டு தான் போவா. ஆனா ஆலிமா படிச்சிருக்கா, 4 வருஷம் படிச்சிருக்கா. என்கிட்ட சொன்னாங்க, என்ன மேம் இதை பத்தி என்ன சொல்றது? பைத்தியம். வேற என்ன சொல்றது? பைத்தியமா இல்லையா? நீ தூங்க போற, என்னது இது? மனசுல ஒரு நோயை உருவாக்கி பைத்தியமாக்கி பிள்ளைகளை. நீங்க உண்மையா அர்-ரஹ்மான் உட்காந்து ஓதிட்டு கண்ணாடியில உங்க பாருங்க, உங்க முகத்தை பாருங்க. உட்காந்து பியூரா அர்-ரஹ்மான் ஓதிட்டு ஏன்னா கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்களேன். முன்ன கூட்டிய நிலைமையை விட இப்ப உங்க முகம் கொஞ்சம் பிரகாசமா இருக்கும். அர்-ரஹ்மான் இல்ல, நான் ரியலைஸ் பண்ணது சொல்றேன். நீங்க குர்ஆனை உளப்பூர்வமா ஓதிட்டு நீங்க உங்க முகத்தை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா முகம் பளபளன்னு இருக்கும். உண்மையான மேக்கப் கிட்டு குர்ஆன் தான். நீங்க பளபளன்னு ஆகணுமா, குர்ஆன் ஓதுங்கள். இனி அதை தான் சொல்லி தரணும். நூறு இறங்கும் சொல்றாங்களே, அல்லாஹ்ட்ட இருந்து வெளிச்சம் இறங்கும், பிரகாசம் இறங்கும் அப்படின்னு. உள்ளம் தூய்மையான அது முகத்துல தெரியும். சுப்ஹானல்லாஹ். அதுதான் அந்த மாற்றம். நம்ம இதை பேசும்போது நமக்கு சண்டைக்கு வர்றது யார் தெரியுமா? அவங்க வீட்டுல இருக்க கணவர்கள், அப்பாக்கள், அண்ணன்மார்கள்லாம் சண்டைக்கு வராங்க. ஆண்கள் பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சு அல்லாஹ் ரசூலுக்கு மீறியா வேலை செய்யறப்போ அலங்காரத்தை நீ வெளிக்காட்டணும் இல்லாம ஊர் பிள்ளைகளோட அலங்காரத்தை பூரா வெளிக்காட்டுறியான்னு கேட்காம பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா, எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஆண்கள் சண்டைக்கு வராங்க. அப்ப ஒரு தாய் தன்னோட ஆண் பிள்ளையை சரியா வளர்த்திருந்தா, ஒரு முக்மீனா வளர்த்திருந்தா இந்த நிலைமை இல்லைல்ல. நீங்களா நாளைக்கு ஆண் பிள்ளைகளை பெற்று வளர்க்குறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா வளர்த்துங்க. எந்த காரணத்தை முன்னிட்டு இந்த உலகத்தோட காசுக்கு ஆசைப்பட்டுற கூடாது, ஹராமா இல்ல. அந்த மாதிரி அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் விஷயத்துக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அதை நோக்கிய போராட்டத்தை நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம். அல்லாஹ் இதுல வெற்றியை தரணும், சமூகத்தை சீர்திருத்தணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், நிறைய துவா செய்யணும்.